கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த நிலையை கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா மை துதிக்கிற தகப்பனே, துதிக்கிறனப்பா. பேசுகிற நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியான சொன்னீரப்பா, ஆவியான பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவி நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவன் நன்றி சொல்கிறேன். ஏசாயா 52 அதிகாரம் 2 வசனம். 52 அதிகாரம் 2 வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே குமாரரே, கழுத்தில் கட்டுகளை அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி விற்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனாய் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்னென்றால், தூசியை உதறிட்டு எலும்பு. தூசி எங்கே உலகத்துல இருக்கிறோம், தூசி பண்ணிதான் செய்யும். இந்த உலகத்தில் தூசிகள் வரதான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வெயில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இதில் நிறையா என்ன செய்யும், காற்றுல அடிக்கும், தூசி கிடக்கிற தூசிலாம் மேலே என்ன செய்யும், படியும். அந்த தூசியோடு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. உடனே மேலே முகத்தகத்தை கழுவி, கையெல்லாம் கழுவி உடனே நம்ம என்ன செய்வோம், நல்லா எல்லாம் தூசி தட்டுறது போல் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். தூசி உதறிட்டு நம்ம என்ன செய்யணும், எலும்பணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய தூசியோடு அலையக்கூடாது. இந்த தூசி ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்தோடு என்ன செய்யக்கூடாது, அலையக்கூடாது. தேவனுக்கு வேதம் கூறுகிறது, தூசியை உதறிட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே குமாரரே எலும்புங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஒன்றா சொன்ன எலும்பு எலும்பு சீயோன் உன் வல்லமே தரித்துக்கொள். தேவன் நம்ம வைத்திருக்கிற அவருடைய வல்லமை பயங்கரமானது. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மளோட கூட இருக்கிறார். எரேமியாவுடைய வசனம் இருக்கும், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோட கூட இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி எரேமியா சொல்லியிருப்பாரு. இது அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் எரேமியோடு இருந்தது போல நம்மளுடைய ஆண்டவர் நடிச்சிறாரு, இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கு. ஏண்டா பொல்லாத பிசாசம் இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கான், ஜனங்களை பூரா என்ன செஞ்சிருக்கிறான், வஞ்சிக்கிறான், வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். ஒரு நிமிஷம் கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தரை அறியாத பிள்ளைகளோ எல்லா பிள்ளைகளுக்கும் விரோதமாக என்ன செய்யறாங்கன்னா பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அந்த தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லியிருக்க, தூசி உதிரிட்டு எழுந்துரு, எலும்பு எலும்பு சீயோனை உன் வல்லமே தரித்துக்கொள். கர்த்தருடைய வல்லமை உங்ககிட்ட இருக்குமானால் எந்த விசுவாசம் பக்கத்தில் வர முடியாது. அக்னியா எரிச்சு போட்டுருவார். அதான் வேதகுரு ரோமர் 12 அதிகாரம் 11 வசனத்தில் அசதியாக இருக்காத, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை என்ன செய்யணும், நீ அணுமுட்டி எலும்பு, நீ அசதியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும், எலும்பணும். எலும்பி கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் என்ன செய்யணும், செய்யணும். அதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைகள். அந்த வல்லமை என்ன செஞ்சணும், ஆண்டவருக்கு பெற்றுக்கொள்ளணும். தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டோடைய பிள்ளைகள் பண்ணுங்க, அசதியாக இருக்காமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள். 12 அதிகாரம் 11 வசனம். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்குது. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும், ஆவியில் அனலாக இருக்கணும். ஆவி இல்லாமல் அனல் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை பண்ணி கொடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் தூசியை உதவிட்டு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகள் எழுப்பி தேவனுடைய காரியத்தை என்ன செய்யணும். ரொம்ப அவருடைய ஊழியம், ஏகப்பட்ட ஊழியங்கள் இருக்குது. என்னென்ன ஊழியம் செய்யணும்னாலும் ஆண்டவர் ஊழியம் படர்ந்த உலகத்தில் நிறைய ஊழியத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். இந்த அன்பு தேவ பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்தை எழும்பி செய்யுங்க, எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லி நெகேமியால சொன்னது போல எழும்பி தேவனுடைய ஊழியத்தை கட்டுகிறதுக்கு இரவும் பகலும் பிரயாசப்படுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தூசி உதறிட்டு எழுங்க, பாரமான காரியங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் உதறதான் சொல்லியிருக்கிறாரு. எபிரேயர்ல 12 அதிகாரம் 1 வசனம். பாரமான காரியங்கள் வரும், பாவமும் வரும், எதுவும் நெருங்காதபடி நம்ம நினைச்சணும், உதறி தள்ளிட்டு எழும்பணும். அதுதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும்னு தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவசரப்பட்டு எடுத்து ஓட்டம் பிடிச்சேன்னு சொல்லிட்டு மூச்சுக்கு கூட ஒதுக்க கிடக்கூடாது. பொறுமையோடு நீங்கள் போங்க. பொறுமையோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு பொறுமையோடு செய்யும்போது நம்மளை கொண்டு என்ன செய்யணும் தேவன் சித்தருக்கோ அதை அப்படியே செய்வாராட்டு. அல்லேலூயா அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைய எந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பொதி மூட்டை அந்த பொதி மூட்டையை தூக்கி செமந்துட்டு பாரப்பட்டுட்டு அலையக்கூடாது. தேவ பிள்ளைகளாக இடையே எப்பவும்
வெகுவாக சமாதானத்தோடு தேவனோடு இருக்கிற அந்த உறவை இன்னும் அதிகப்படுத்தணும். தேவனுடைய அன்பு இன்னும் அதிகப்படுத்தணும். அதான் ஆவியில் அனலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். வசதியாக இருக்காதீங்க, ஆவியில் அனலாக இருக்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. 400 வாக்கையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது தேவனாய் கர்த்தர் நம்மளுக்கு நினைச்சிட ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைச்சக்கூடாது, நீங்கள் ஒரு மந்தமாக இருக்கக்கூடாது, மந்தமாகவே இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தமும் தேவனுடைய தரிசனமும் பெரியது. நம்மளை கொண்டு செய்கிற வேதத்தை வாசிக்க தேவ சித்தம்லாம் நிறைய இருக்குது. தரிசனங்கள் நிறைய இருக்குது. நம்மளாம் நிறைய தரிசனங்கள் அட்டை கொடுத்துருக்குறாரு. தரிசனம் நிறைவேறும். யோசேப்புக்கு நிறைவேறிச்சில்ல, கடைசியாக 11 புல்லுகட்டு தலைவணங்கிறது போல எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஒரு சகோதரர்கள் எல்லாரும் அவங்களுக்கு முன்பாக யோசேப்புக்கு முன்னால் தலைவணங்குறாங்கல்ல, அவங்ககிட்ட தான் ஆகாரம் இருக்குன்னு சொல்லி தந்தாங்க. அதே போல் தெய்வ பிள்ளைகளாகி நமக்கு அவரோட தரிசனங்கள் என்ன செய்யும், நிறைவேறும். நம்மளை கொண்டு அந்த காரியத்தை செய்வார். தெய்வ பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாதீங்க. அது ஏசாயாவில் கூட 44ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் போட்டது, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கணும் ஐய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். வானத்தை விரிச்சது அவர் தான், அந்த பரப்பினது பூமியை பரப்பினது அவர் தான். இப்படிப்பட்ட வல்லமையான தேவனுக்கு தான் பிள்ளைங்க. அது நம்ம நினைப்பில் வைத்து தேவனாய் கர்த்தர் இந்த பூமி முழுவதும் அவருக்கு கூறியது. நம்ம அதில் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அழகாக நம்மளை வைத்திருக்கிறார் ஆண்டவர். எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டு வச்சுருக்காரு. நான் தேவ பிள்ளைகளை யாரும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்யுங்க, அவசரமாக செய்யாதீங்க, சுறுசுறுப்பாக செய்யுங்க, ஆவியில் அனலாக இருங்க, கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்க. அது நல்ல வசனங்கள், நிறைய வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த வசனம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க, உபத்திரத்தில் பொறுமையாக இருங்க, ஜபத்தில் உறுதியாக இருங்க. நிறைய வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர் தாய் கற்பத்தில் நம்மளை உருவாக்கணும்னு சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். 23 வசனம் போட்டு, வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார், பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் இதை செய்தார் சொல்லி ஆர்ப்பரிக்கணுமா? யாராவது ஆர்ப்பரிப்பீங்களா? ஆண்டவர்லாம் செய்திருக்கிறாரு, எவ்வளோ அழகாக செய்திருக்கிறாரு சொல்லி இயற்கையை பார்த்து சந்தோஷப்படுறீங்களா? வானங்களே கழித்து செய்யுங்க, பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார், புதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரிங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். யாக்கோப்பை மீட்டு இஸ்ரவேலில் இருக்கிறார், மகிமைப்படுகிறார். நம்ம மூலிமா ஆண்டு மகிமைப்படணும். நம்ம மூலிமா அது இவ்வளோ வானங்களை விரிச்சிருக்கிறாரு, பூமியை பரப்பி இருக்கிறாரு, எல்லாத்தையும் வைத்து இந்த இந்த மலைகளுக்கு ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, மலைகளோடு ஆண்டவர் பேசுகிறாரு. எல்லாத்துக்கும் காடுகளுக்கு பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள்னு சொல்கிறதுக்குலாம் ஆண்டவர் சொல்கிறாரு. எவ்வளோ சந்தோஷப்பட்டு களி கூறுகிறாரு. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு முன்னால் என்ன செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படும். பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்பட்டோம்னா கர்த்தருடைய வேலையை செய்ய முடியும். அனல் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தான் நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டு பயந்து கர்த்தர் சொன்ன வேலைகளை சரியான முறையில் செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்வார். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைங்க, தேவனுக்கு முன்பாக நம்ம இருக்கிறோங்கிற ஒரு பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னால் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால் என்ன செய்யணும், இருக்கிறோம். சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 96:11 போட்டு, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதை நிறைவு முழங்குவதாக. வானங்கள் மகிழணும், பூமி பூரிப்பாகுது, சமுத்திரம் அது நிறைவு முழங்குது, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் என்ன செய்யுமா, கம்பீருக்குமா, கம்பீரிக்குன்னா சந்தோஷப்படுமா. காட்டு மிருகங்கள்லாம் நம்ம கம்பீரமாக இருக்குமா, நம்ம கம்பீரித்து சத்தம் பண்ணுறோமா, ஆர்ப்பரிக்கிறோமா, ஆண்டவர் குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா.
நமக்கு 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 மேலே மேலே வந்துட்டு தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஆண்டுடைய வேலை செய்யறதுக்கு சந்தோஷமே செய்தீங்களா? எவ்வளோ அழகாக ஆண்டு சொல்கிறார் பாருங்க. வானங்களை மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி, வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதை நிறைவு முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்படி கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள்லாம் என்ன செய்யுமா? கெம்பீரிக்கு தான். ஏன் கெம்பீரிக்கு தெரியுமா? அடுத்த வருஷம் ஒரு 13 சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நினைச்சு வரான், நியாயம் தீர்ப்பார். அலையிலேயே ஆண்டு வர போறாரு. அதுக்கு என்ன செய்யுது? மிருகங்களாம் சந்தோஷப்படுறாங்க, கெம்பீரிக்கு தான். வானங்கள்லாம் மகிழ்ந்து களி கூறுது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம காட்டு விருட்சங்களெல்லாம் என்ன செய்யலாம்? கெம்பீரிக்கு தான். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. 10 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரங்கள் அசையாதபடி உறுதிப்பட்டு பற்றி இருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம், இவ்வளோ எல்லாரும் அது என்னெல்லாமோ பண்றாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் அவசரப்பட்டு நியாயம் தீர்க்கவே மாட்டாரா. ஆண்டவர் நிதானமாய் நியாயம் தீர்ப்பாரா. நிதானமா பொறுமையோடு ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற தேவன். அன்பு தேவ பிள்ளைய, தேவனுக்கு முன்பாக நாம் பயத்தோடு என்ன செய்யணும்? காணப்படணும். தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? வேதம் கூறுகிறது 9ஆம் வசனம், 96ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், உலகத்தோரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். யாருக்கு நடுக்கிறதுக்கு? யாருக்குமே நடுக்க கிடையாது. குளிர் விட்டு போச்சு, நடுக்கவே கிடையாது. நீ பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான், நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாருன்னு சொல்லி அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினச்சி பார்க்கணும். நம்மளை ஆண்டவர் நடத்துகிறாரா இல்லை நம்மளை பிசாசு நடத்துகிறானா, அதை நம்ம சிந்திக்கணும். நமக்குள்ள கோபங்கள், முறுக்கங்கள், வெறித்தனங்கள் எது செயல்பட்டால் பிசாசு ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான். அதில் இருந்து நம்ம வெளியே வரணும். அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி பறிச்சுக்கிட்டு இருப்பான். தேவ பிள்ளைகளை உடனே தேவ சமூகத்துக்கு வந்துருங்க. தேவனை பாடி தேவனை கீர்த்தனம் பண்ணுங்க. எப்பவும் சந்தோஷம் வருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒன்றும் பண்ண முடியாது. அது அழுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்படின்னு ஆண்டவர் அற்புதம் செய்வார். லாசர் மரித்திருந்தார், என்ன செஞ்சாங்க? அவங்க அழுதாங்க. ஆண்டவர் போய் அந்த இடத்துல விடுதலை கொடுத்தார். இப்போ தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா மகிழ்ந்து களி கூறணும். நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். தேவ பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவருக்கு முன்னால் நினைச்சீங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுங்க. உங்களுடைய உள்ளங்கள், எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருடைய இருக்கிற ஒவ்வொரு மாயமாலும் ஆண்டவருக்கு தெரியும். பார்த்துட்டு தான் இருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்குறார், கர்த்தர் இதயத்தை பார்க்குறார். ஒவ்வொரு மனுஷன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள், படுகிற மாயமானமான காரியங்கள், அவங்க அது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்காரு. இல்லாதையும் பொல்லாதையும் பேசுவாங்க, இல்லை பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உண்மை மாதிரியே பொய் சொல்லுவாங்க. பேசுறது பொய், ஆனால் உண்மை மாதிரியே அந்த பொய்யை பேசுவாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து நிதானமாக நியாயந்திருப்பார். அது என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்தில் என்னன்னாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்றுடும். ஆமாம், பொய் பேசுனா நான் கர்த்தர் சமூகம் அண்டரே நீ அறியா பொய் வருது, பொய் வராத பாதுகாத்துள்ளுங்க அப்படிங்கிறோம். தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தர் சொல்கிறேன், அவருக்குள்ள நடுக்கத்தோடு காணப்படுங்க. சும்மா எப்படி இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், எப்படி இருக்கலாம், ஒழிக்க எப்படினாலும் செய்யலாம் அப்படின்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் பிடிக்காது. எலும்பு செய்யணும்னு வல்லமை தரித்துள்ளன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏசை 60 கூட போட்டு கொண்டாசனம் போட்டு, எழுப்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை மேல் உதித்தது, காரியம் ஜனங்களை மூடுமா, கர்த்தர் நம்ம மேல உதிப்பாராம். தேவ பிள்ளைகளைய நம்ம வசனத்தை வாசித்து வசனத்தின் பிறகு நம்ம நடக்கும்போது தான் நம்ம என்ன ஆசீர்வதிக்கப்படுவோம்.
அப்படி வசனத்தை நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது நிறைய துன்பங்கள் பிசாசு என்ன செஞ்சுட்டு இருப்பான், நம்மளை நம்மகிட்ட வந்து போராடிக்கிட்டு இருப்பான். அவனுடைய போராட்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் தான் கரெக்டாக அப்புறப்படுத்திடுவார். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக பயந்து நடப்போம். தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்போம். தேவன் சொன்னதை நம்ம செய்வோம். நம்மளால் முடிஞ்சிடல. ஆண்டவர் நிறைய காரியங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்மளால் முடிஞ்ச அளவில் அவர்களுடைய ஊழியத்தை செய்யணும். அதாவது கொஞ்சத்தில் உண்மைன்னா அநேகத்துக்கு அதிகாரி எப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன்னை எம்மையிலே ஆசிரியப்பேன் மறுமையிலே ஆசிரியப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கும்போது தேவனுக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்தை உண்மை உத்தமத்தோடு தேவனுக்கு முன்னால் செய்யும்போது கர்த்தர் அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் மறைபாடு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு, அந்த நியாயத்திற்பனைக்கு தான் வெளிப்பட போகிறாருலாம் கிடையாது. 24 மணி நேரம் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற ஆண்டவர். நான் தேவனே, நம்ம அப்படிப்பட்ட தேவன். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவனுக்கு முன்னால் பயத்தோடு நடுக்கத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அப்படி ஊழியத்தை செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் பயந்து ஊழியம் செய்வோம். என்றைக்குனாலும் நியாயத்திற்கு இருக்க போது, நியாயத்திற்கு நம்ம நிற்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். அதனால என்ன இந்த உலகத்தில் வந்து மாயங்களை நம்பிடாதீங்க. பிசாசு காட்டுற வழியில் போகாதீங்க. தேவனுக்கு பயந்து அவர் காட்டுற வழி, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டியவரை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரம் செய்ய கர்த்தருடைய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பு தகப்பனே, இந்த நாளைக்கு நீ பேச நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, பேசுகிறேன் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியான சொல்லி ஆவியான பேசினீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் உடைய நாம இப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு சாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.